ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன மாதிரியான மெஷர்மெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு நம்ம வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கஸ்டமர் வர்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அவங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து என்னென்ன தேவைங்கிறத எழுதி வச்சுட்டீங்கன்னா அந்த கஸ்டமர் வரும்போது நமக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஏதாவது மறந்துட்டா கூட நம்ம எழுதி வச்சுட்டா அந்த ஞாபகம் நமக்கு வந்து வரும். ஓகேங்களா? இப்போ நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் எழுதியிருக்கேன். என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர், செஸ்டோட அப்பர் செஸ்ட், ஓகேங்களா? இது வந்து மிடில் செஸ்ட், வேஸ்ட், ஷோல்டர் டு அபெக்ஸ், ஷோல்டர் டு அண்டர் பெஸ்ட், ஓகேங்களா? அடுத்து நம்மளோட அபெக்ஸ் டு அபெக்ஸ், ஆம்கோல் ரவுண்டு, ஓகேங்களா? ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு, நெக் சர்க்கம்ஃபரன்ஸ், பேக் நெக்கோட லென்த்து, இது ஃப்ரண்ட் நெக்கோட ஓப்பன், இது பேக் நெக்கோட டெப்த்து, ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு பிளவுஸ் நீங்க தைக்கிறீங்கன்னா யாரா இருந்தாலும் இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே தேவைப்படும். இந்த மெஷர்மெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம போடக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட், அப்பர் செஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 39, மிடில் செஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 40.5, ஓகேங்களா? அப்பர் செஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆம்கோலுக்கு அடியில் எடுக்கிறோம் பாத்தீங்கன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்பர் செஸ்ட். இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதோட வீடியோஸும் நான் வந்து ஷேர் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அன்னிவனா இருக்கு. அந்த அன்னிவனுக்காக நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டுக்கிறேன். அது போக நம்ம வந்து மடிச்சு தப்போம் பாத்தீங்களா கீழே, அதுக்காக ஒரு 1.5 இன்ச், ஓகேங்களா? இங்க இருந்து நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 இன்ச் கொடுத்துருக்கேன். சில மேல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுவோம். அதுக்காக நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மேல வந்து 2 இன்ச் கொடுத்துருங்க. ஓகேங்களா? 2 இன்ச் கொடுத்துட்டு ஒரு லைன் போட்டுக்குவோம். இங்க இருந்து பிளவுஸோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 13.5. அதை அப்படியே நீங்க மார்க் பண்ணுங்க. ஒரு 2 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு மேல வந்து நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் வந்து கண்டுபிடிக்கணும். ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15.5 ஃபுல் ஷோல்டர், ஓகேங்களா? இதை நம்ம ஆஃபா டிவைட் பண்ணா அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 7.75 வரும், ஓகேங்களா? ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா 7.75. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த 7.75 அப்படியே மார்க் பண்ணுங்க. நம்மளோட இந்த இடத்துல இருந்து 7.75 அப்படியே மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து 1 இன்ச் ஸ்லோ கொடுங்க, ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா 39 இன்ச் செஸ்ட்டுக்கு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இங்க வந்து 1 இன்ச் ஸ்லோ கொடுத்துருக்கேன். இப்போ எங்களோட நெக்கோட வித்து கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? நெக்கோட வித்து கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஃபார்முலா இருக்கு. நெக்கோட சர்க்கம்ஃபரன்ஸ், ஓகேங்களா? நெக்கோட சர்க்கம்ஃபரன்ஸை 5 டிவைட் பண்ணுங்க. 0.5 இதை வந்து 5 டிவைட் பண்ணும்போது எனக்கு 2.9 கிடைக்கும். இந்த 2.9 தான் இவங்களோட நெக்கோட வித்து, ஓகேங்களா? இங்க இருந்து 2.9 வைங்க. வச்சுட்டு இதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிராஸா ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு 0.1 இன்ச் கொண்டு வந்து பாத்தீங்களா, இதையும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஷோல்டர் வந்து பாருங்க இவ்வளவு லென்த்தா இருக்கு. அப்ப நம்ம வந்து இந்த அளவுக்கு தான் வைக்கணுமா கேட்டீங்கன்னா கம்பல்சரி கிடையாது. நம்மளோட நெக்கை பொறுத்து நான் ஓகேவா, நம்ம எவ்வளவு நெக்கு இறக்கம் கொடுக்க போறோமோ அதை பொறுத்து இதுல எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். இப்ப நெக்கோட இறக்கம் வந்து பாத்தீங்கன்னா 9.5 கொடுக்க போறோம், ஓகேங்களா? அவங்களோட நெக்கோட இறக்கம் வந்து பாத்தீங்கன்னா 9.5 கொடுக்க போறோம் பேக் சைடு, ஓகேவா? இதை பொறுத்து நம்ம வந்து ஃபார்முலா பிரகாரம் நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். ஃபார்முலா பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நெக்கோட இறக்கம் -1 இன்ச், ஓகேங்களா? இன்ட்டு 0.25. 0.25 0.5, ஓகேங்களா? 0.25. அப்ப நான் வந்து மைனஸ் பண்ணும்போது எனக்கு 8.5 கிடைச்சிச்சு. அதை இன்ட்டு 0.25 பண்ணும்போது 2.1 கிடைக்கும், ஓகேங்களா? நமக்கு வந்து பண்ணும்போது 2.1 கிடைக்கும். இந்த 2.1 நம்மளோட ஃபுல் ஷோல்டர் வந்து என்ன வைக்கிறீங்களோ அதுல இருந்து மைனஸ் பண்ணணும். எனக்கு ஃபுல் ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா 7.5 மைனஸ் 2.1, ஓகேங்களா? பண்ணும்போது எனக்கு 5.4 கிடைக்கும். இந்த 5.4 தான் நமக்கு வந்து ரெடி, ஓகேங்களா? இது போக நம்ம வந்து ஆம்பிள் ரவுண்ட் ஜாயின் பண்ணணும் பாத்தீங்கன்னா அந்த தையலுக்காக 0.5 வந்து பாத்தீங்கன்னா தையலுக்காக சேர்த்துருவோம். அப்ப டோட்டலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 5.9, ஓகேவா? இங்க இருந்து 5.9 தான் நம்ம வந்து வைக்க போறோம். இங்க இருந்து 5.9 நம்ம வந்து சேர்த்துக்கலாம், ஓகேங்களா? இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோப்பும் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாயிரும், ஓகேவா? இங்க இருந்து 1 இன்ச் இருக்க ஸ்லோப் வந்து பாத்தீங்கன்னா இங்க 1/2 இன்ச் அளவுக்கு நமக்கு வந்து கம்மியாயிரும். அது மாதிரி ஷோல்டருமே வந்து பாத்தீங்கன்னா கம்மியாயிரும்.
இப்போ இங்கேருந்து தான் நம்ம எல்லாமே பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்மளோட ஆர்ம் ரவுண்டு வந்து மார்க் பண்ணணும். அப்போ ஆர்மோட லென்த் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா நம்மளோட செஸ்ட்டு. ஓகேவா? நம்மளோட செஸ்ட். ஓகேங்களா? நம்மளோட செஸ்ட்டை 6ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குமோ அதுதான் நம்மளோட ஆர்ம் ரவுண்டுக்கு நம்ம வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா? எனக்கு 39 6ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 6.5 வரும். அந்த 6.5 நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்க இருந்து 6.5. ஓகேங்களா? 6.5 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இப்போ இங்க என்ன அளவு வச்சிருக்கோமோ ஓகேவா, இப்போ நான் வந்து 5.9 வச்சிருக்கேங்க. ஓகேவா? 5.9 இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுல வந்து கான்செப்ட் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். டீப் நெக், க்ளோஸ் நெக், நார்மல் நெக்னு சொல்லிட்டு 3 இருக்கு. ஓகேங்களா? அதுல உங்களுக்கு 9க்கு மேல ஓகேங்களா, 80க்கு மேல வந்துட்டாவே அது வந்து டீப் நெக் கான்செப்ட்ல வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து வைக்கக்கூடியது 9.5 வைக்க போறோம். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா டீப் நெக் கான்செப்ட்ல வரும். உங்களுக்கு டீப் நெக் வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து ஃபாலோ ஆகக்கூடாது. அதுதான் மெயின் ரீசன். அது எல்லாமே நீங்க வந்து ப்ராப்பரா கத்துக்கணும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நீங்க வந்து டீப் நெக் வைக்க போறீங்க அப்படின்னா டீப் நெக் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வரும் பாத்துக்கிறீங்க. நம்ம ஆல்ரெடி இதெல்லாமே ரீல்ஸ் வந்து போட்டிருக்கோம். நீங்க 1 to 4 வரைக்கும் வைக்க போறீங்கன்னா அது வந்து க்ளோஸ் நெக். ஓகேங்களா? 5ல இருந்து 8 வரைக்கும் நார்மல், 9ல இருந்து 12 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டீப் நெக். இப்போ இந்த சைஸுக்கு நீங்க இந்த இதெல்லாம் பண்ண போறீங்க. ஓகேங்களா? நீங்க இந்த சைஸுக்கு டீப் நெக் கொடுக்க போறீங்கன்னா இதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டீப் நெக் கொடுக்குற மாதிரி தான் இதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். இப்போ 6.5 வச்சிருக்கேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 6 இருக்கு. ஓகேங்களா? 5.9 இருக்கு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டீப் நெக் கான்செப்ட்ங்கிற போது நமக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து வெளில தள்ளி போகணும். ஓகேங்களா? 1/2 இன்ச் நமக்கு வெளில தள்ளி போகணும். அப்ப எனக்கு 5.9 5.25. ஓகேங்களா? 6.3 நான் வந்து வைக்கிறேன். இங்க வந்து என்ன தெரியும்னா 6.3 ஒரு 1/2 இன்ச் நான் வந்து வெளில தள்ளி மார்க் பண்றேன். இங்க வைக்க வேண்டிய இடத்த நான் தள்ளி மார்க் பண்றேன். தள்ளி மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதையும் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டு இப்போ இந்த பாடி சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 39. ஓகேங்களா? 39 வருது. நான் வந்து 1.25 அளவுக்கு நான் வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ இவங்களோட செஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட செஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 39 அது கூட 1 இன்ச் நான் வந்து க்ளோஸ் நெக் கான்செப்ட் அப்படிங்கிறப்ப சாரி இது வந்து டீப் நெக் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து லூஸுக்காக 1 இன்ச் நான் சேர்த்திருக்கேன். 1 இன்ச் சேர்க்கும் போது எனக்கு 40 4ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 10 வரும். அந்த 10 நான் இங்க மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இப்போ இதோட மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கிறேன். இப்போ இது 3ஐயும் ஜாயின் பண்றேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஆர்ம் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்காங்க நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நமக்கு எவ்வளவு கிடைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பாடியோட ஆர்ம் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுன்னு பாருங்க. ஆர்ம் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 19 அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணிங்க. அப்ப 20 2ஆல் டிவைட் பண்ணும்போது 10. இப்போ நீங்க இதை மெஷர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு 10 கிடைக்கணும். 1/2 இன்ச் நம்ம வந்து தையலுக்காக விட்டுருவோம் பாத்தீங்களா, அந்த 1/2 இன்ச்ல நான் வைக்கிறேன். வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து மெஷர் பண்ணி பார்க்குறேன். எனக்கு 0.1 அந்த மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மட்டும் தள்ளி இருக்கு. அந்த பாயிண்ட் ஓகேங்களா, ஒரு 1/4 இன்ச் வச்சுக்கலாம். அந்த 1/4 இன்ச்சை மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து நெக்கோட இறக்கம் கொடுத்துடலாம். நெக்கோட இறக்கம் கொடுக்கறதுக்கு இப்போ இதோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க. மிட் பாயிண்ட்ல இருந்து நம்மளோட நெக்கோட இறக்கத்தையும் நம்மளோட ஃபுல் லென்த்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். நெக்கோட இறக்கம் வந்து பாத்தீங்கன்னா 9.5 கொடுக்க போறேன். அப்ப நம்ம வந்து 9ல மார்க் பண்ணிக்கலாம். ஃபுல் லென்த் வந்து பாத்தீங்கன்னா 13.5 கொடுக்க போறேன். அந்த 13.5 நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் மட்டும் கீழே இறங்கி வந்திருக்கு. அதுக்காக தான் நம்ம வந்து கீழே வந்து கொடுக்கும்போது 1.5 இன்ச் கொடுக்காம எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் சேர்த்து கொடுத்துருந்தோம். கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஓகேவா? இப்போ எங்களோட வேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 34 அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 8.5 வரும். அந்த 8.5 நீங்க அப்படியே மார்க் பண்ணுங்க. நான் அப்படியே மார்க் பண்றேன். அது போக 1 இன்ச் வந்து பாத்தீங்கன்னா டாட் பிடிக்கிறதுக்காக, அது போக நம்ம தையலுக்காக 2 இன்ச் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா?
2 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா தையலுக்காக கொடுக்குறேன். இல்லை 1.5 இன்ச் கொடுக்குறேன். ஓகேங்களா, தையலுக்காக 1.5 இன்ச் கொடுக்குறேன். இப்போ அதே மாதிரி இங்கேருந்து தையலுக்காக ஒரு 1.5 இன்ச் கொடுத்துட்டு இப்போ இதை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். கரெக்டான மெஷர்மெண்ட்ஸில் ஜாயின் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா டாட் பிடிக்க கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க. திருப்பி அந்த 1.5 இன்ச் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மடிச்சு தைக்கிறதுக்காக நம்ம விட்டுருக்க இடம். ஓகேங்களா, மடிச்சு தைக்கிறதுக்கு நம்ம பேக் லென்த் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அதையும் மார்க் பண்ணுங்க. இப்போ நெக்கோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா 2.9 வச்சிருக்கோம். இப்போ தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணுங்க. தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து 2. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2.6 இருக்குது. ஓகேங்களா, 2.6 இருக்குது. இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த ரவுண்டு ஷேப் வந்து நல்லா கிடைக்கிறதுக்காக நான் 3.25 அதை விட ஒரு 1/2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ராவே அதிகமாகவே வைக்கிறேன். வச்சுட்டு இதை கிராஸாக ஜாயின் பண்ணுறேன். இதுக்கு வந்து ஆம் ரவுண்டு போட்டுக்கலாம். இது வந்து டீப் நெக் அப்படிங்கிற போது நமக்கு வந்து ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகாமல் இருக்கணும். அதுக்காக ஒரு மெயினாக ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோப்பை வந்து கட் பண்ணிடும். ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்லோப் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்லோப்பை வந்து கட் பண்ணிடணும். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இந்த ஸ்லோப்பை வந்து அப்படியே எவ்வளோ வருதோ அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து நெக்கு வந்து கம்மியாகுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து நெக்கு வந்து இங்கேருந்து நம்ம வந்து கொடுக்கல. ஓகேங்களா, நெக்கு நம்ம வந்து இங்கேருந்து கொடுக்கல. நம்ம கொடுத்த நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் கொடுத்துருக்கோம். அப்போ நமக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தான் நம்ம வந்து கம்மியாகுது. அப்படிங்கிற போது நமக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும். இங்கேருந்து இங்கே கொடுத்துருந்தா மட்டும்தான் நமக்கு நெக்கோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். சாரி, நெக்கோட லென்த் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம மிட் பாயிண்ட்ல இருந்தால் எடுத்துக்கோங்கிற போது நமக்கு 9 இன்ச் தச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் கீழே இறங்கும். ஓகேங்களா, 9.5. இப்போ நம்ம இதுக்கு மேலே தையலுக்காக ஒரு 1/2 இன்ச். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து பேக் நெக் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம வந்து ஃப்ரண்ட் கண் வந்து கட் பண்ணுவோம். நெக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துறேன். நெக்குமே நான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை நான் வந்து கீழே வந்து கட் பண்ணலை. இதை நான் வந்து மடிச்சு தச்சுக்கிறேன். அப்படி ஓகேங்களா, இப்படியே நம்ம வந்து 1.5 இன்ச்சுக்கு வச்சுக்கோம் பார்த்தீங்களா, இதை இப்படி நம்ம வந்து மடிச்சு தச்சுக்கலாம். அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து கட் பண்ணலாம். ஃப்ரண்ட் சைடு வந்து கட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணிங்கன்னா கிளாத்தை இப்படி எடுத்து போட்டிருக்கேன். ஓகேவா, பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கட் பண்ணியிருக்கோமா, இதை எடுத்து போட்டிருக்கோம். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 இன்ச் அளவுக்கு நான் விட்டுறேன். ஓகேங்களா, இந்த சைடு நான் வந்து ஒரு 11 இன்ச் விட்டுறேன். எதுக்காகனா பட்டிக்காக நான் வந்து விடுறேன். ஓகேங்களா, இதுல இருந்து பட்டிக்காக நான் வந்து விடுறேன். விட்டுட்டு இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா நான் வந்து லைன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுருங்க. விட்டுட்டு இங்கேயும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து அன்னிவனா இருக்கு. அந்த அன்னிவனை வந்து கட் பண்றதுக்காக கொஞ்சம் விட்டுருங்க. கீழே உள்ள கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே நமக்கு வந்து அன்னிவனா இருக்கு, அதுக்காக விட்டுட்டேன். அது போக நம்ம வந்து ஊக்குப்பட்டி ஐப்பட்டி கட் பண்ணணும் பார்த்தீங்களா, அதுக்காக ஒரு 1/4 இன்ச். ஓகேங்களா, 1/4 இன்ச் விட்டுட்டேன். ஓகேவா, இது வந்து அன்னிவனா இருக்கு, அதுக்காக விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 இன்ச் தையலுக்காக ஊக்குப்பட்டி ஐப்பட்டி வைக்கிறதுக்காக விட்டுருக்கேன். இப்போ நம்மளோட ப்ராசஸ் எல்லாமே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ இங்க இருந்து பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ வச்சிருக்கோம்னா 7.75 வச்சோமா, அந்த 7.75 அப்படியே மார்க் பண்ணுங்க.
மார்க் பண்ணிட்டு இப்போ 1 இன்ச் ஸ்லோப் கொடுத்துருங்க. 1 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் கொடுத்துட்டேன். இப்போ நெக்கோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா 2.9 அவங்களுக்கு 2.9 கொடுத்தாச்சு. இப்போ ஸ்லோப் கொடுத்துருங்க. அப்படியே ஸ்லோப்பை நான் அப்படியே ஜாயின் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்கோட இறக்கத்தை பொறுத்து இந்த ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்சஸ் பண்ணுவோம். இங்கே ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்க போறேன்னா 6 கொடுக்க போறேன். 6 கொடுக்க போறேன்னா -1 பண்ணி இன்ட்டு 0.25 எப்படி நம்ம வந்து பேக்ல பண்ணுவோம் அதே மெத்தடை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கும் பண்ணுங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ நமக்கு வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். நமக்கு வந்து அந்த ஆம்போல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுருக்கம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் அப்படி பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 6.25. ஓகேங்களா? 6.25 + 0.75 சாரி 0.5. ஓகேங்களா? அது எதுக்காகனா 6.75 கிடைக்கும். இந்த 0.5 வந்து எதுக்காகன்னு வந்து கேட்டிங்கன்னா நம்மளோட ஆம்கொல்ல அந்த கை வந்து ஜாயின் பண்ணுற பார்த்தீங்களா அந்த தையலுக்காக நம்ம வந்து சேர்க்கிறோம். அப்படி சேர்க்கும் போது நமக்கு எவ்வளோ கிடைச்சிச்சுன்னா 6.75. ஓகேங்களா? 6.75 எங்கே இருக்கோ அங்கே மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு பேக்ல அந்த ஆர்ம் லென்த் எவ்வளோ வந்துச்சோ அதே. ஓகேங்களா? ஆர்ம் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்துச்சு. அந்த 6 ஓகேங்களா? உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் எடுத்து பார்த்து பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா 6.5. ஓகேங்களா? அந்த 6.5 அப்படியே இங்கேயும் வைங்க. இங்கிருந்து 6.5 வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இப்போ இங்கே எவ்வளோ வச்சிருக்கோமோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 6 இருக்கு. ஓகேங்களா? இங்கே எவ்வளோ வச்சிருக்கோமோ அதை விட ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணணும். ஓகேங்களா? ஏன் 1/2 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணுறோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வரும்போது நமக்கு வந்து 1/2 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணணும். இப்போ எனக்கு 6.75 வச்சுருந்தேன். இங்கே 6.25 வைக்கிறேன். ஓகேங்களா? வச்சுட்டு இதை கிராஸாக மார்க் பண்ணுங்க. இப்போ இங்கிருந்து 1.25 0.1. ஓகேங்களா? 1.25 இருக்கா? அதுக்கப்புறம் 0.1 இருக்கு பார்த்தீங்களா? அப்போ 1.3. ஓகேங்களா? 1.3 இங்கே வைங்க. வச்சுட்டு இப்போ இதோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க. அடுத்து நம்மளோட பாடியோட சுற்றளவு 10. ஓகேங்களா? நம்மளோட பாடியோட சுற்றளவு எவ்வளோனா 10. இந்த 10 அப்படியே மார்க் பண்ணுங்க. இங்கிருந்து 10. ஓகேங்களா? மார்க் பண்ணிட்டு இப்போ இது மூணையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். நம்ம பேக்ல தான் அளந்து பார்க்கணும். ஃப்ரண்ட்ல வந்து அளந்து பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஓகேவா? இப்போ பேக் நெக்கோட இறக்கம் வந்து வச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ள மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிங்க. மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டு இங்க இருந்து ஓகேங்களா? இங்க இருந்து நெக்கோட இறக்கம் நான் வந்து எவ்வளோ கொடுக்க போறேன்னா 6 சொல்லியிருந்தேன். அப்போ 0.25 வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏற்றி மார்க் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம வந்து தச்சதுக்கு அப்புறமா 6.6 கிடைக்கணும்ல அதுக்காக. ஓகேவா? இப்போ இங்க இருந்து அவங்களோட டாட்டோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 10.5. அந்த 10.5 நான் மார்க் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஃபுல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 13.5. 13.5 நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிட்டு இப்போ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேங்க. அப்படியே அதே மாதிரி இங்கேயும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேங்க. இப்போ டாட்டோட டாட் ஓகேங்களா? அந்த அபெக்ஸ் பாயிண்ட் அபெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்துச்சுன்னா 3 இன்ச் இருந்துச்சா? இங்க இருந்து அவங்களுக்கு வந்து 4 அந்த சாரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாட் வந்து பார்த்தீங்கன்னா 8. அதை 2 ஆல் டிவைட் பண்ணால் 4 கிடைக்கும். அந்த 4 இங்கே மார்க் பண்ணுங்க. இங்கே என்ன வச்சுருக்கோமோ அதே 4 இங்கேயும் மார்க் பண்ணுங்க. இங்க இருந்து 4 இன்ச். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு. இப்போ டாட்டுக்கும்
டாட்டோட இன்டேக் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். டாட்டோட இன்டேக் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அவங்களோட அப்பர் செஸ்ட் அண்ட் மிடில் செஸ்ட் ரெண்டே எடுத்துக்கோங்க. அப்பர் செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணுங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச், அப்பர் செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 39, மிடில் செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40.5. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்போ அந்த டிஃப்ரெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்னா நீங்கள் 2 இன்ச் டாட் பிடிக்கணும். நமக்கு வந்து 2 இன்ச் இருக்குன்னா 2.5 ஆர் 2.75 வந்து டாட் பிடிங்க. 2.5 இருக்குன்னா 3 இன்ச் அளவுக்கு டாட் பிடிங்க. 3 இன்ச் இருக்குன்னா 3 ஆர் 3.5. ஓகேங்களா? இந்த சார்ட் பிரகாரம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டாட் பிடிச்சிக்கிறீங்க. இப்போ அவங்களுக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1.5 இருக்கு. நான் 2.5 இன்ச் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாட் பிடிக்கிறேன். 2.5 ஓகேங்களா? அந்த 2.5 இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி. ஓகேங்க? அப்ப இங்க இருந்து ஒரு 1.25, 1.25, அதே மாதிரி இங்க இருந்து 1.25 டாட் பிடிக்கிறோம். டாட் பிடிச்சோம்னா இங்க இருந்து ஒரு 1.5 இன்ச் மேலத்துக்கு மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு இப்போ செகண்ட் டாட் வந்து போட போறோம். ஓகேங்களா? செகண்ட் டாட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதோட டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச் வச்சுக்கிறீங்க. 3/4 இன்ச் வச்சுட்டு இதை வந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டுருங்க. 3/4 இன்ச் வச்சிருக்கேன். 3/4 இன்ச் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போடுறேன். லைன் போட்டுட்டு ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இங்க இருந்து ஒரு 0.1ல இருந்து இங்க இருந்து 1 இன்ச்ல இருந்து 1.25 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து டாட் கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்த டாட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 1.25 இன்ச் அளவுக்கு இருக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் தான். இப்போ இதுல இருந்து நம்ம இங்கிட்டு வந்து ஒரு 0.25, இங்கிட்டு வந்து ஒரு 0.25, இங்கிட்டு வந்து ஒரு 1/4 இன்ச், அங்கிட்டு வந்து ஒரு 1/4 இன்ச் டோட்டலா. அப்போ டோட்டல் நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு டாட் பிடிக்கிறோம். அடுத்து தேர்ட் டாட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் இதுக்குள்ள மிட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். இதுக்குள்ள மிட் பாயிண்ட் வந்து பாருங்க இருக்கு இங்க இருக்கு. இதுக்கு நேரா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைன் போடுங்க. ஓகேவா? இதுக்கு நேரா நீங்க வந்து ஒரு லைன் போட்டுட்டு இங்க இருந்து ஒரு 1/4 இன்ச், இங்கிட்டு ஒரு 1/4 இன்ச், இங்கிட்டு ஒரு 1/4 இன்ச், டோட்டலா நமக்கு 1/2 இன்ச். இப்போ இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்ல. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னா 1.75ல இருந்து 2 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? 1.75ல இருந்து 2 இன்ச் வரைக்கும் நான் டிஸ்டன்ஸ் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து இதுல 2 இன்ச் அளவுக்கு டிஸ்டன்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நெக் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மார்க் பண்ணிடலாம். நெக்கு மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பெருசா இருக்கு, இதுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குட்டியா இருக்கு. ஓகேவா? இதுக்கு பெருசா இருக்கு, அதுல நமக்கு வந்து குட்டியா இருக்கு. அப்பனா இதை எடுத்து இப்படியே வைங்க. ஓகேங்களா? இந்த ஷோல்டர் வந்து ஜாயின் பண்றோம் பாத்தீங்களா? ஜாயின் பண்ற இடத்த இப்படியே எடுத்து வச்சுட்டு இதுல இருந்து கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் எங்க இருக்கோ அதை மார்க் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து இங்க வைக்க மாட்டோம், இங்க தான் வைப்போம். ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. நமக்கு 3.3 இருக்கு. ஓகேங்களா? 3.3 இருக்கு. நமக்கு ஆல்ரெடி வர வேண்டியது பாத்தீங்கன்னா 3 தான் வரணும். அதை விட ஒரு 1/4 இன்ச் அதிகமாக தான் நமக்கு வந்து அதிகமாக தான் கிடைச்சிருக்கு. அப்படிங்கப்போ நமக்கு வந்து ப்ராப்ளம் வருமானு கேட்டீங்கன்னா கம்பல்சரி ப்ராப்ளம் வராது. ஓகேவா? ஏன் வராதுன்னா இப்ப இந்த ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் ஜாயிண்ட் ஆகணும். ஓகேங்களா? இங்க நீங்க வச்சுட்டீங்கன்னா இப்ப இந்த ஷோல்டரும் இங்கே ஜாயிண்ட் ஆயிரும். ஆனா ஆம்கள் வந்து தள்ளி போகுது இல்ல. அப்ப நமக்கு வந்து இது ரெண்டும் கரெக்டா இருக்கணும். ஓகேங்களா? ஷோல்டரும் வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகும் பேக் அண்ட் ஃப்ரண்ட். ஓகேங்களா? அதனால பேக்ல என்ன கொடுத்துருக்கோமோ அதை தூக்கி அப்படியே வச்சு இங்க மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு இப்ப இதுக்கு நேரா ஓகேங்களா இங்க வந்து 3. எவ்வளவு இருக்குன்னா 3.3 இருக்கு. ஓகேங்களா? இங்க வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3.1 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஒரு 1/4 இன்ச் நான் உள்ளத்துலயே மார்க் பண்ணிருக்கேன். மார்க் பண்ணி இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா லைன் போட்டுக்கிறேங்க. லைன்ஸ் நான் போட்டுட்டு இப்போ இதை
ரவுண்டு நெக்கு நான் கொடுத்துக்கிறேன். ரவுண்ட் நெக் கொடுத்துட்டேன். இப்போ அதில் ஸ்லோப் கட் பண்ண மாதிரி இதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வந்து கட் பண்ணிடுறேன். ஸ்லோப் வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நமக்கு அந்த நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் வந்து வராது. ஓகேங்களா? இங்கே நம்ம வந்து தள்ளி போகும்போது நமக்கு லூஸ் வரல, அந்த லூஸ் வந்து வராமல் இருக்கும். அதே மாதிரி இதையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1/4 இன்ச் தையலுக்கு வச்சுக்கோங்க பார்த்தீங்களா, அதுக்கு நேராக கிராஸாக ஜாயின் பண்ணிடுங்க. எது வரைக்கும் இந்த டாட் பிடிக்க போகிறோம் பார்த்தீங்களா, இது வரைக்கும் கிராஸாக ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இப்படி நீங்கள் கிராஸாக ஜாயின் பண்ணிட்டாலும் உங்களுக்கு அந்த நெக்கோட லூஸ் வந்து வராது. ஓகேங்களா? நெக்கோட லூஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல டாட் கொஞ்சமாக பிடிப்போம். அந்த லூஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த இதை அப்படியே கட் பண்ணிடும். ஓகேங்களா? இங்கே டாட் பிடிக்க போகிறோம் பார்த்தீங்களா, அதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கட் பண்ணிடுறோம். ஏன்னா நம்ம வந்து நெக் வந்து பார்த்தீங்கன்னா நெக்கோட வித்து நமக்கு வந்து தள்ளி போயிருக்கு. தள்ளி போகும்போது நமக்கு வந்து கம்பல்சரி நமக்கு வந்து லூஸ் வரும். அந்த லூஸை வந்து சரி பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் நம்ம வந்து பண்ணுறோம். ஓகேவா? அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பட்டி வந்து கட் பண்ணணும்ல. பட்டி வந்து கட் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சைடு, ஓகேங்களா, பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகும். ஓகேவா? இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகணும். இதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணணும். அப்போ நீங்கள் வந்து ஒரு கால்குலேஷன் இல்லாமல் நீங்கள் வந்து பட்டி வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய மிஸ்டேக்கை உண்டாக்கும். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணால் பட்டி வந்து கட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து 1/2 இன்ச் வந்து பாத்தீங்கன்னா தையலுக்கு நம்ம வந்து விட்டுட்டோம். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா தையலுக்காக நம்ம வந்து விட்டுருக்குது. இது வரைக்கும் நம்ம வந்து தையலுக்காக விட்டுட்டேன். ஓகேங்களா? இதுவும் கிடையாது. தையலுக்காக நம்ம வந்து இவ்வளவு தூரம் மடிச்சு தச்சிரும். ஓகேங்களா? மடிச்சு தச்சதுக்கு அப்புறமா நம்ம பேக் சைடு ஃப்ரண்ட்ல வந்து நீங்க வந்து பட்டி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வரைக்கும் தான் இருக்கும். ஓகேவா? பட்டி ஜாயின் பண்ணனா இது வரைக்கும் தான் பட்டி ஜாயின் பண்ணி இவ்வளவுதான் இருக்கும். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாடி சைஸுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா 2.5 இன்ச் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பட்டி கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பட்டி எவ்வளவு கொடுக்க போறோம் தான் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பேட்டர்ன் நம்ம போற மாதிரி தான் இது எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கணும். இப்ப நான் வந்து 2.5 இன்ச் அளவுக்கு நான் வந்து பட்டி கொடுக்க போறேன். அந்த 2.5 இன்ச்சை இங்க நீங்க மைனஸ் பண்ணிட்டு வைக்கணும். ஓகேங்களா? இப்ப 2.5 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இங்க இருந்து பட்டிக்கு நான் எவ்வளவு கொடுக்க போறேன், 2.5 மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணது போக மீது எவ்வளவு இருக்குங்கிறத மெஷர் பண்ணி பாருங்க. கரெக்டா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 இன்ச் இருக்கு. ஓகேங்களா? 2.5 இன்ச் போக எனக்கு 5 இன்ச் இருக்கு. இந்த 5 தான் நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க மார்க் பண்ணணும். ஓகேங்களா? இந்த 5 இங்க மார்க் பண்ணுங்க. இப்ப குருட்டாம்பூக்குல இங்க இருந்து ஒரு 1.5 இன்ச் தூக்கி மார்க் பண்ணுங்க, 2 இன்ச் தூக்கி மார்க் பண்ணுங்க அப்படின்னு கம்பல்சரி கிடையாது. இங்க நம்ம வந்து கரெக்டா பண்ணாதான் பட்டி நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகும்போது அன்இவன் இல்லாம ஜாயிண்ட் ஆகும். அதுக்காக தான். ஓகேவா? இங்க இருந்து கரெக்டா, ஓகேங்களா, 5 இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிட்டு இப்ப இதையும் நான் அப்படியே ஜாயின் பண்றேன். ஓகேங்களா? இப்ப இதையும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்றேன். பண்ணிட்டு இப்ப இதையும் ஜாயின் பண்ணுங்க. மேல வந்து 1.5 இன்ச் நான் மேல தூக்கி மார்க் பண்ணிட்டல, இந்த இடத்தையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்ப இதை மெஷர் பண்ணி பாருங்க. இதை மெஷர் பண்ணும்போது என்னோட பாடியோட சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 8.5 வரணும். அந்த 8.5 இதுல நமக்கு வந்து கிடைக்கணும். அப்ப இங்க இருந்து வச்சீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளவு கிடைக்குதுன்னா 3 கிடைக்குது. ஓகேங்களா? 3 கிடைக்குது. இந்த 3 தூக்கி இங்க இருந்து இப்படி வைக்க கூடாது. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டாட் பிடிக்கும் போது உள்ள போயிடும். அப்ப இதை நீங்க வைக்க கூடாது. இப்ப இங்க இருந்து அந்த 8.5 இந்த லைன்ல எங்க கிடைக்குதோ அங்க நீங்க மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு இப்ப இதை நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டு இப்ப இங்க இருந்து தையலுக்காக 1.5 இன்ச் நம்ம வந்து அளவு கொடுத்துருக்கோமா, அந்த 1.5 இன்ச் கொடுத்துக்கிறோங்க. அதே மாதிரி இங்க இருந்து தையலுக்காக 1.5 இன்ச் கொடுத்துட்டு இப்ப இதையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப இங்க இருந்து தையலுக்காக 1/2 இன்ச் அப்படியே சுத்தி மார்க் பண்ணுங்க. தையலுக்காக 1/2 இன்ச் கொடுக்க போறோம்ல, அந்த நான் வந்து மார்க் பண்ணிட்டு கட் பண்றேன்.
ஓகேவா? இப்போ நம்ம வந்து எல்லாமே பண்ணிட்டோம். ஓகேங்களா? நம்ம ஒரு பிளவுஸுக்கு தேவையான எல்லாமே பண்ணிட்டோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா தையலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச். ½ இன்ச் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இங்கே வந்து குழிவுலாம் வரலையான்னு கேட்காதீங்க. நம்ம வந்து இங்கே வச்சுருக்க அளவை விட ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி தான் மார்க் பண்ணிருக்கோங்களா. அது எதுக்காக தான் அந்த குழிவு எடுக்கிறதுக்காக தான் 1/2 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம் இதில். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கேளுங்க, கிளியர் பண்ணிக்குவோம். இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாச்சஸ் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்மளோட பெரிய ஊசி இருக்கு தெரியுமா? நம்மளோட பெரிய பெரிய ஊசி இருக்குல்ல, பெரிய ஊசி எடுத்துட்டு இதுக்கு நேரம் நீங்கள் கீழே இறக்குனீங்கன்னா கீழே போயிடும். கீழே போயிடுச்சுன்னா நமக்கு எங்கே கலர் தைக்கணுங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? அந்த ஹோல்ஸ் வந்து நமக்கு வந்து கீழே வந்து வந்துடும். போட்டுட்டு இதுக்கு நேரம் எல்லாமே பண்ணி வச்சிருங்க. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கை வந்து கட் பண்ணிடலாம். கை வந்து கட் பண்ணுறதுக்கு கீழே உள்ள அளவை எடுத்துக்கிறேங்க. எடுத்துட்டு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் நம்ம வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கைக்கு ஒட்டுப்பட்டு தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால 2ஆக மடிச்சிடுங்க. ஓகேங்களா? 2ஆக மடிச்சுட்டு ஒரு பீஸை மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். ஓகேங்களா? ஒரு பீஸை மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். கீழே வந்து கம்மியாக இருக்குது, மேலே வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். விட்டுட்டு கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச், இது வந்து அன்னிவனாக இருந்தால் கட் பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்சம் விட்டுருங்க. இது அன்னிவன் கட் பண்ணுறதுக்காக விட்டுட்டு இங்கேருந்து ஒரு 1.25 இல்லை 1.5 இன்ச் அளவுக்கு வந்து மடிச்சு தைப்பேன் பார்த்தீங்களா? அதுக்காக ஒரு 1.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி எடுத்துறேன். மார்க் பண்ணி எடுத்துட்டு இப்போ ஸ்லீவோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 7 இன்ச் கொடுக்க போகிறோம். 7 இன்ச்சு கூட மேலே வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு ½ இன்ச், அப்போ 7.5 நான் கொடுக்குறேன்.
7.5, இங்கேயும் 7.5 வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். நம்மளோட கேப்லைன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு. அது என்ன பாத்தீங்கன்னா நம்மளோட செஸ்ட் டிவைடட் பை 10. ஓகேங்களா? உங்களோட செஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 39, அதை 10 டிவைட் பண்ணா 3.9. ஓகேங்களா? இந்த 3.9 இங்க வச்சுங்க. வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம வந்து மெஷர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிச்சு, பேக் சைடு எடுத்துருங்க. பேக் சைடு எடுத்துட்டு இதை நீங்க மெஷர் பண்ணும்போது என்ன கிடைச்சிச்சுன்னா 10 கிடைச்சிச்சு. உங்களுக்கு வந்து 10 கிடைச்சிச்சு. அதை விட ஒரு 1/4 இன்ச் இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணி இந்த லைன்ல இருந்து இங்க நம்ம வந்து மார்க் பண்ணணும். அவங்களுக்கு 10 கிடைச்சிச்சுன்னா ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி 9.5 வைக்கிறேன். அப்படி வைக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா, நீங்க பிளவுஸ்ல வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது, ஓகேங்களா, ஆம்பிள் சைடும் ஸ்லீவும் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு ஏத்த இறக்கம் வரவே வராது. இல்லைன்னா 4 பீஸுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு போட்டுக்கிறேன். ஒட்டு 4 பீஸுக்கும் போட்டோம்னா நமக்கு வந்து உள்ள போயிடும். அதுக்காக 4 பீஸுக்குமே சேர்த்து வச்சு நான் வந்து ஒட்டு போட்டுக்கிறேன். இங்க இருந்து 9.5 வரணும். 9.5 வரல. ஓகேங்களா? இங்க இருந்து 9.5 வரணும். இங்க இருந்து 9.5 நான் இங்க வைக்கிறேன். இதுக்கப்புறம் மீதி இருக்கிறதுக்கு நான் வந்து ஜாயின் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? மீதி உள்ள இடத்துக்கு நான் வந்து ஜாயின் கொடுத்துக்கிறேன். 9.5. இப்போ பாடி சூட்ல வந்து பாத்தீங்கன்னா 12, அதை 12 டிவைட் பண்ணா 6. அதை நான் வந்து மார்க் பண்ணிருக்கேன். மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த 9.5க்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து, ஓகேங்களா, இதுக்கும் உள்ள மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கிறேன். மிட் பாயிண்ட் வந்து இங்க இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு லைன் போட்டுவோம். போட்டு கூட மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிங்க, ஈஸியா இருக்கும். இப்போ மிட் பாயிண்ட் வந்து இங்க இருக்கு. இப்போ இங்க இருந்து உங்களுக்கு ஒரு 1.1 வைக்கிறேன். ஓகேங்களா? இங்க இருந்து 1.1 வைக்கிறேன். இப்போ இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் மேலத்துக்கு மார்க் பண்றேன். மேலத்துக்கு மார்க் பண்ணிட்டு இப்போ இதை நம்ம வந்து ஜாயின் பண்ண போறோம். ஓகேவா? நம்ம ஆம்பிள் ஸ்கேல் எடுத்துக்கங்க. ஸ்கேல் எடுத்துட்டு இப்போ இந்த லைனும் ஜாயின் ஆகிற மாதிரி பாத்துக்கங்க. இங்க இந்த 1/2 இன்ச் நம்ம மேலத்துக்கு மார்க் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? இதுவும் ஜாயின் ஆகிற மாதிரி கையிலேயே போடுறேன். ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக் நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து, ஓகேங்களா, இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச், இந்த 1/2 இன்ச்ல இருந்து ஒரு 1/4 இன்ச். ஓகேவா? 1/4 இன்ச் வச்சுட்டு இப்போ ஆம்பிள் ஸ்கேல் இங்க வந்து போற மாதிரி இருந்தா இந்த 3 பாயிண்ட் நமக்கு வந்து டச் ஆகும். ஓகேங்களா? இந்த 3 பாயிண்ட் டச் ஆனதுக்கப்புறம் இதை எப்படியே டர்ன் பண்ணி கரெக்டா அந்த லைன் இருக்கு பாத்தீங்களா, அந்த லைன்ல ஜாயின் பண்றோம். இப்போ இந்த இடம் வந்து பாருங்க, நமக்கு மேலேயுமே ஆம்பிள் ஸ்கேல் போட்டாலும் நமக்கு வந்து கரெக்டா தான் இருக்கும். இந்த 1/2 இன்ச் மேலத்துக்கு மார்க் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இங்க இருந்து 1/2 இன்ச், ஓகேங்களா, மேலத்துக்கு மார்க் பண்ணிட்டேன். இந்த இடத்துல தான் இருக்கு. இப்போ இங்க இருந்து வச்சாலும் ஓகேவா? 1/2 இன்ச் இப்படி வச்சுட்டு அதை அப்படியே டர்ன் பண்ணி ஸ்கேலை வந்து அப்படியே டர்ன் பண்ணி இங்க, ஓகேவா? இது வந்து கரெக்டான அளவு. இதுக்கப்புறம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழே இறக்கி ஒரு 1/4 இன்ச் இறக்கி நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதையும் நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். இது வந்து தையலுக்கு. இது போக வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 1/2 இன்ச் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து 1/2 இன்ச் கொடுத்துருக்க பாத்தீங்களா, அதே மாதிரி இதுலயும் 1/2 இன்ச் வந்து பாத்தீங்கன்னா தையலுக்காக கொடுக்கணும். அதை நான் வந்து ஜாயின் பண்ணிட்டு நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஓகேவா? இது வந்து 1/2 இன்ச் தையலுக்காக நீங்க கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பட்டி வந்து கட் பண்ணிடலாம். ஸ்லீவ் வந்து கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பட்டி வந்து கட் பண்ணுவோம். ஓகேவா? ஃப்ரண்ட் வந்து மட்டும் கட் பண்ணிருக்கேன். சாரி, பேக் மட்டும் கட் பண்ணிருக்கேன். ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணல. இந்த ஒரு நாச்சஸ் நான் போட்டுக்கிறேன். கீழே வந்து அன்னிவனுக்காக போட்டுருக்கோம் பாத்தீங்களா, அந்த லைனையும் நான் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா பட்டி வந்து கட் பண்ணிடலாம். பட்டியில வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் கொடுத்துருங்க. ஓகேங்களா? கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அது போக நீங்க பேக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லிருப்போம், இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூக்கி வைக்கணும்னு சொல்லிருப்பேன். இது வந்து மெஷர் பண்ணி எவ்வளவு தூக்கி வச்சிருந்தோம் பாத்தீங்கன்னா 5 இன்ச். ஓகேங்களா? அந்த 5 இருக்கு பாத்தீங்கன்னா, இது வந்து 5 போக மீதி எவ்வளவு கொடுத்தோம், 2 இன்ச் கொடுத்தோம். அந்த 2 தான் இங்க வந்து மார்க் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க என்ன கொடுக்குறீங்களோ, நீங்க பட்டிக்காக என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் இங்க வந்து மார்க் பண்ணணும். இப்ப பட்டிக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா 2 இன்ச் நான் கொடுத்திருந்தேன். அந்த 2 தான் நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் வந்து மார்க் பண்ண போறேன். மேல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அன்னிவனுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுட்டேன். அது போக ஃப்ரண்ட்ல வந்து ஊக்குப்பட்டி ஐப்பட்டி வைக்கிறேன் பாத்தீங்களா, அதுக்காக ஒரு 1/4 இன்ச்சோ ஒரு 1/2 இன்ச், ஓகேங்களா, அந்த அளவு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இப்ப இங்க இருந்து நான் எவ்வளவு மார்க் பண்றேன்னா, பட்டிக்காக நான் வந்து 2 இன்ச் கொடுத்திருந்தேன். அந்த 2 நான் இங்க இருந்து மார்க் பண்றேன். ஓகேவா? அதே மாதிரி இந்த சைடும் அந்த 2 மார்க் பண்ணிக்கிறீங்க. பட்டிக்காக நம்ம எவ்வளவு கொடுக்கணும் அதை மார்க் பண்ணணும். அது மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இங்க இருந்து ஒரு 3/4 இன்ச், ஓகேங்களா, இங்க இருந்து ஒரு 3/4 இன்ச்
இங்க இருந்து ஒரு 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேங்க. இப்போ அந்த 2 இன்ச் போட்டுருந்தேன் பாத்தீங்களா, அதை நான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ இங்க இருந்து 2 ஓகேவா, இங்க இருந்து ஒரு 3/4 இன்ச் வச்சிருக்கோம். இப்போ இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு பாருங்க. ஓகேங்களா, எல்லாமே நம்ம வந்து ஃப்ரண்ட பொறுத்து வந்து சேஞ்ச் பண்றோம். இந்த தையலுக்கு இது வந்து ஊக்குப்பட்டி ஐப்பட்டி வைக்கிறதுக்கு, அதே மாதிரி இங்கே ஊக்குப்பட்டி ஐப்பட்டி வைக்கிறதுக்கு இருக்கோம். இப்போ இங்க இருந்து எவ்வளவு இருக்குன்னா 3 இன்ச் இருந்துச்சு. ஓகேங்களா, நமக்கு 3 இருந்துச்சு. அந்த 3 இங்க நீங்க மார்க் பண்ணுங்க. இந்த இதுல 3 எங்க வருமோ அங்கே மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு இப்போ இதையும் கிராஸா ஜாயின் பண்ணுங்க. அவ்வளவுதான். இது போக நமக்கு தையலுக்காக 1/2 இன்ச். ஓகேங்களா, இது போக தையலுக்கு 1/2. நம்ம தையலுக்காக 1/2 இன்ச் தான் கொடுத்துருக்கோம்னா நம்ம 1/2 இன்ச்சே கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த அன்னிவன் இல்லாம உங்களால தைக்க முடியும். ஓகேவா, இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணிடுவோம். 1/2 இன்ச்சுக்கு நேரம் நீங்க தைக்கும் போது கரெக்டா அந்த 1/2 இன்ச்சுக்கு நேரம் பார்த்து தைங்க. உங்களுக்கு எங்கேயுமே அப் அண்ட் டவுன் வரவே வராது. நீங்க உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வருதுன்னா நீங்க ப்ராப்பரா கொடுத்த அளவுல தைக்கலன்னு அர்த்தம். ஓகேவா, நீங்க என்ன அளவு கொடுத்துருக்கீங்களோ அதுல நீங்க வந்து தைக்கலன்னா தான் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வரும். இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கிறேன். அடுத்து இப்போ பாடி சுற்றளவு மார்க் பண்ணதுல பாடி சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8.5. ஓகேங்களா, அந்த 8.5 இங்க இருந்து மார்க் பண்ணுங்க. 8.5. அது போக தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்ல 1/4 இன்ச் வந்து விட்டுக்கலாம். மீதி இருக்கிறத நம்ம அப்புறம் வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மீதி இருக்கிறத நான் அப்புறம் கட் பண்ணிக்கிறேன். கரெக்டா என்ன இருக்கும் நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பட்டியும் கட் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ நம்ம வந்து பட்டி ஸ்லீவ் எல்லாமே கட் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு 39 சைஸ்ல ஒரு டீப் நெக் நீங்க கொடுக்க போறீங்கன்னா என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் நம்ம வந்து இதுல வந்து கொடுத்துருக்கோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க, நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தவங்க கேட்குற கொஸ்டினுக்குமே வந்து பாத்தீங்கன்னா வீக்லி 1 days உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம். அது வந்து வீடியோவா உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். எந்த டவுட்னாலும் கேளுங்க. தேங்க்யூ.